श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकशङ्करो देवः तं वन्दे कुञ्जनाननं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां पाशाङ्कुशेक्षुकोतण्डपञ्जबाणलसत्कराम् उद्यत्सूर्यनिभां वन्दे महात्रिपुरसुन्दरीं विश्वकारणनेत्राढ्यां श्रीमत्त्रिपुरसुन्दरीं बन्धकासुरसंहर्द्रीं कामाक्षीं तामहं भजे सुवर्णाङ्गीं रत्नशोभाढ्यां शुकहस्तां शुचिस्मतां काञ्ची निवासिनीं वन्दे कामाक्षीं कामितार्थताम् ஸ்ரீமாத்ரே நமஹ. ராஜராஜேஸ்வரியான பரதேவதையினுடைய கருணா கட்டாட்சத்தோடையும் ராஜவாராகி அம்பிகையினுடையதான் அனுகிரக விசேஷத்தோடையும் கூட வாராகி மாலையினுடையதான வைபவத்தை சிந்தனை செய்து கொண்டே இருக்கும். அதாவது சர்வஜைதன்ய ரூபிணியாகவே பிரகாசிக்க கூடியவள் ஜெகன்மாதா. அவளுக்கு மேல வேற வஸ்துவானது கிடையாது. லீலா மாத்திரமாகவே வராகானந்தநாதர் அப்படிங்கிற உபாசகருக்காக வேண்டி லலிதா மகா திரிபுர சுந்தரியான பரதேவதை தானே தாங்கி கொண்ட வடிவந்தான் மகாவாராகி அப்படிங்கிறத திரிபுரா ரகசியமானது, திரிபுரா சித்தாந்தமானது விசேஷமாக சொல்லுறது. அப்படி சாட்சாத் பகவதி ராஜராஜேஸ்வரியே தான் லீலையாகவே தண்டநாயிகா அப்படிங்கிற ஒரு வடிவத்தோடே பிரகாசிக்க கூடியவளாக இருக்கா. தண்டநாயகியானவள் அவ்வியாஜமான கருணாமூர்த்தியாகவே பிரகாசிக்க கூடியவள். தண்டத்தை கையில தாங்கி கொண்டு இருக்கிறது எதற்காக அப்படின்னு கேட்டாக்க, அலையக்கூடிய நம்முடையதான இந்திரியங்களையும் மனசையும் அடக்கிறதுக்காக வேண்டித்தான் தன் கையிலே பகவதியானவள் தண்டத்தை தாங்கி கொண்டிருக்கா. இப்போ லலிதா உபாக்கியானத்திலே லலிதா பரமேஸ்வரியானவள் பண்டாசுரனோட கூட யுத்தத்திற்கு போறா. அம்பாளுடைய 3 ரதங்கள் சாஸ்திரங்கள்ல விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கேய சக்கரம், கிரி சக்கரம், ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கிற 3 ரதங்கள் பராசக்தியினுடைய ரதங்களாக சாஸ்திரங்கள்ல விசேஷமாக இருக்கு. சக்கரஸ்வரூப கேய கிரி ஸ்ரீ ஸ்ரீமன் நகரநாயிகாயை நமஹா அப்படிங்கிறது கௌரி மாயூர கஷேத்திரத்திலே விளங்கக்கூடியதான அபயாம்பிகையினுடையதான முக்கியமான ஒரு நாமம். ஸ்ரீ சக்கரத்திலே லலிதா மகா திரிபுர சுந்தரியாக, கேய சக்கரத்திலே ராஜமாதங்கீஸ்வரியாக, கிரி சக்கரத்திலே மகாவாராகியாக 3 ரூபத்திலே பராசக்தியானவள் விளங்குறா. இந்த லலிதா உபாக்கியானத்துல எப்படி சொல்லி இருக்கான்னா, எந்த இடத்திலே ஸ்ரீ சக்கரம் இருக்கோ அந்த இடத்திலே கேய சக்கரமானது இருக்கும், எந்த இடத்தில் கேய சக்கரம் இருக்கோ அந்த இடத்திலே கிரி சக்கரமானது இருக்கும். இந்த 3 ரதங்களுமே ஒன்னை விட்டு ஒன்னு பிரியாமல் அந்த யுத்த களத்திலே அப்படி சேர்ந்து விளங்குறதுங்கிறது நமக்கு லலிதா உபாக்கியானத்திலே சாட்சாத் ஹயக்ரீவ மகாவிஷ்ணுவானவர் தேவியின் வைபவத்தை சொல்லக்கூடியதான இடத்தில் நமக்கு விசேஷமாக சொல்லியிருக்கார். அப்படி இந்த யுத்த களத்திலே பராசக்தி என்ன செய்யறான்னு கேட்டாக்க, சேனைகளை ஒழுங்குபடுத்தக்கூடியவளாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே அம்பாளுக்கு இருக்கிற கணங்கள் எல்லாமே சக்தி கணங்கள் தான். புருஷ கணங்களை விட எல்லோருமே ஸ்திரீகள் தான் கணங்களாக விளங்கி கொண்டு யுத்த மகோத்சவத்தில் ஈடுபட்டவர்களாக விளங்கினான். அங்கே விளங்கக்கூடியதான ஸ்திரீ கணங்களை, சக்தி கணங்களை ஒழுங்குபடுத்தக்கூடியவளாக விளங்கக்கூடிய காரணத்தினாலே சேனாபதியாக விளங்கக்கூடியதான மகாவாராகிக்கு தண்டநாயிகா அப்படிங்கிற நாமமானது விசேஷமாக விளங்குறது. அம்பாளுடைய 12 நாமங்கள்ல பஞ்சமி தண்டநாதாச்ச சங்கேதா சமயேஸ்வரின்னு வர்றது இல்லையா, அந்த 12 நாமங்களிலே தண்டநாயிகா அப்படிங்கிற நாமமானது அதி விசேஷமாக விளங்கக்கூடியது. இவளேதான் ஆதிவாராகி, இவளேதான் மகாவாராகி. உட்டாமரேஸ்வர தந்திரத்திலே மகாவாராகிக்கு சகஸ்ரநாமாவானது, ஆதிவாராகி சகஸ்ரநாமாவானது விசேஷமாக விளங்குறது. வாராகி மூர்த்தங்கள்லேயே சௌமியோக்ர மூர்த்தியாக விளங்கக்கூடியவள் தண்டநாயிகா தான். மற்ற வாராகி பேதங்கள் எல்லாமே கொஞ்சம் ரௌத்ரபாவத்தோடே விளங்கக்கூடிய மூர்த்தியானாலும் கூட தண்டநாயிகா லலிதா மகா திரிபுர சுந்தரியினுடைய அபின்ன ரூபமாக விளங்கக்கூடிய காரணத்தினாலே சௌமியோக்ர மூர்த்தியாக பிரகாசிக்க கூடியவளாக, பக்த ஜனங்கள் கேட்ட வரத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய கருணாமூர்த்தியாக, துஷ்டர்களை அழிக்க கூடியவளாக, பக்த ஜனங்களுக்கு அனுகிரகத்தை செய்யக்கூடிய கருணாமூர்த்தியாக அம்பாள் இருக்கா அப்படிங்கிறத நமக்கு விசேஷமா சொல்லியிருக்கா. அந்த பகவதி தண்டநாயிகா மேலத்தான் இந்த வாராகி மாலை அப்படிங்கிறதான மாலையை வீரை கவிராய பண்டிதர் நமக்கு விசேஷமாக செய்திருக்கார். தண்டநாயகியான பரமேஸ்வரி மேலத்தான் இந்த வாராகி மாலை அப்படிங்கிறதான
தண்டநாயகியான பரமேஸ்வரி மேலத்தான் இந்த வாராகி மாலையை வீரை கவிராய பண்டிதர் விசேஷமாக பண்ணியிருக்கார். அதிலே 6 செய்யுளை பராசக்தியின் கருணா கடாட்சத்தோட நாம சிந்தனை பண்ணினோம். 7வது செய்யுளை தான் அம்பிகையினுடைய கருணையோட நாம சிந்தனை பண்ண போறோம். நாம ஏற்கனவே சொன்னபடி இந்த செய்யுட்கள் எல்லாமே துஷ்டர்களை அழிக்கிறதுக்காக பாடப்பட்டதாக இருக்கேன்னு நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. துஷ்டர்கள் அப்படிங்கிறவா எங்கேயும் வெளியில கிடையாது, நமக்குள்ள இருக்கக்கூடியவாடா தான் இருக்கா. அந்தர் சத்ருக்கள்னு நாம சொல்றோம் இல்லையா? காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், மாத்சரியம்னு அந்த அந்தர் சத்ருக்களை முக்கியமாக அழிக்கணும். அதுதான் முக்கியமும் கூட்ட. அம்பாளுடைய பாதார விந்தத்தை நாம் அடையணும் அப்படின்னு சொன்னாக்க அந்தர் சத்ருக்களை வேரோடு அழிக்க வேண்டும். அதற்காக வேண்டியும் வாராகி மாலையை பாராயணம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம எதிரி கூட்டங்களை அழிக்கிறதுக்காகவும் இந்த வாராகி மாலையை பாராயணம் பண்ணலாம். தண்டநாயகா தர்ம தேவதையாக விளங்கக்கூடிய காரணத்தினாலே வாராகி தர்ம தேவதை தான். அந்த காரணத்தினாலே யாரு மேல தப்பு இருக்கோ அவளுக்கு தண்டனை நிச்சயம், அதுல சந்தேகமே இல்லை. அதனால தான் தர்ம தேவதையாக லலிதா மகா திரிபுர சுந்தரிக்கே சேனாபதியாக தண்டநாயகா விளங்குறார். அதனால இந்த வாராகி மாலையை பாராயணம் பண்ணினா ஒரு பெரிய கஷ்டமானது இருக்கு, அந்த கஷ்டத்தை கடக்கவே முடியலே அப்படிங்கிற சூழ்நிலையில இந்த வாராகி மாலையை பாராயணம் பண்ணினா அந்த கஷ்டமானது எப்படி சரியா போறதுன்னே தெரியாது. மலை மாறி வந்த ஒரு கஷ்டம் பனிமாறி போச்சுன்னு சொல்லுவா இல்லையா? அந்த மாதிரி இந்த கஷ்டம் எப்படி வந்ததுன்னே தெரியாத உடனே அந்த பனிமாறி கஷ்டமானது போயிடும். அந்த அளவுக்கு இந்த வாராகி மாலையில் சக்தியானது உண்டு. இதை ஏதோ வெறுமன ஒரு செய்யுள்னு மாத்திரம் நினைக்க வேண்டாம். வீரை கவிராய பண்டிதர் பெரிய தேவி உபாசகர், அவர் ஸ்ரீவித்யா உபாசகர், முக்கியமாக வார்த்தாளிய விசேஷமாக உபாசனை பண்ணியிருக்கார். அந்த காரணத்தினாலே இதிலே விளங்கக்கூடிய ஒவ்வொரு செய்யுளுமே மந்திர பீஜாட்ச அக்ஷரங்கள் நிரம்பி விளங்கக்கூடியதாகத்தான் இருக்கு. பீஜாட்சரங்கள் சூக்ஷ்மமா விளங்குற காரணத்தினாலே ஒவ்வொரு செய்யுளுக்கும் ஒவ்வொரு பலனானது உண்டு. இதை பாராயணம் பண்றவாளுக்கு எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் அந்த கஷ்டமானது அடியோட அழிஞ்சு போகும் அப்படிங்கிறது பரம சத்தியமான விஷயம். பகவதியின் கருணா கடாட்சத்தோட 6 செய்யுளை நாம சிந்தனை பண்ணினோம். 7வது செய்யுளை அம்பாளுடைய கருணையோட நாம சிந்தனை பண்ண போறோம். நாசப்படுவர், நடுங்கப்படுவர், நமன் கயிற்றால் வீசப்படுவர், வினையும் படுவர் இம்மேதினியோர் ஏசப்படுவர், இழுக்கும் படுவர் என் ஏழை நெஞ்சே வாசப் புதுமலர் தேனாள் வாராகியை வாழ்த்திலரே. அபிராமி பட்டர் சொல்ற மாதிரியே தான் கவிராய பண்டிதரும் இங்க சொல்லி இருக்கார். பலிக்கு உழலா நிற்பர் பாரெங்குமேனு பட்டர் சொன்னார் இல்லையா? அபிராம சுந்தரிய யாரெல்லாம் வழிபடலையோ திரிபுவனங்களுக்கும் தாயாராக விளங்கக்கூடியவள் அபிராம சுந்தரி. அவள் ஸ்ரீசக்கரத்தினுடைய மத்தியத்திலே விளங்கக்கூடியவள், பிரம்மாதி மூர்த்தங்களுக்கெல்லாம் ஆதிகாரணியாக விளங்கக்கூடியவள். அந்த அபிராம சுந்தரியை யாரெல்லாம் வழிபடலையோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தன் கையிலே பிக்ஷை பாத்திரத்தை ஏந்தி கொண்டு வீதியெல்லாம் பிக்ஷை கேட்கக்கூடிய இழிநிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். அந்த நிலையை உடையவர்கள் அப்படிங்கிறார். அம்பாள் தண்டிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அம்பாளை வழிபடலே அப்படின்னு சொன்னாக்க தானாவே கஷ்டமானது வருது. சூரிய ஒளி புகாத இடத்திலே கிருமியானது வளர்றதுங்கிறது சாஸ்திரம். அது சூரியனுடைய குற்றம் இல்லையே. சூரிய ஒளி புகாம எந்த இடமானது இருக்கோ அந்த இடத்தில் கிருமியானது வளர்றது. அதுபோல அம்பாளை வழிபடாதவனுடைய குற்றமே தவிர தேவியை வழிபடக்கூடியவனுக்கு எந்த வகையிலும் எந்த கஷ்டமும் எந்த சமயத்திலும் ஏற்படாதுங்கிறது பரம சத்தியம். அதே போலத்தான் ஆதிசக்தியாகவும் பரபிரம்மஸ்வரூபிணியாகவும் சச்சிதானந்த வடிவத்தோட விளங்கக்கூடியவளா இருக்கக்கூடிய மகாவாராகியை வழிபடாதவனும் கூட இடிநிலையை சந்திக்க கூடியவனாக இருக்கான் அப்படிங்கிறார். ஏன்னா அம்பாள் அவ்யாஜ கருணாமூர்த்தி, கேட்டதையெல்லாம் ஒரு தெய்வமானது கொடுக்கறதுன்னு தெரிஞ்சும் அந்த தெய்வத்தை வழிபடாத இருக்கிறதை விட ஒரு முட்டாள்தனம் இந்த லோகத்திலே இருக்க முடியுமா? இல்லை இல்லையா? பகவத்பாத ஆதிசங்கராச்சாரியால் காமாட்சியின் ஸ்வரூபத்தோட ஐக்கியமாகறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்தோத்திரத்தை பண்ணினார். திரிபுர சுந்தரி வேதபாதஸ்தவம்னு பேரு. வேதத்திலே விளங்கக்கூடியதான ஒவ்வொரு வரியையும் எடுத்து தன்னுடைய ஸ்லோகத்தினுடைய 4வது அடியாக பண்ணினார். அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு கடைசியிலே எத்ரைவ எத்ரைவ மனோமதீயம் தத்ரைவ தத்ரைவ தவஸ்வரூபம்
எத்ரைவ எத்ரைவ சிரோமதீயம் தத்ரைவ தத்ரைவ பதத்வயம் தேன்னு சொல்லிண்டே காமாட்சி ஸ்வரூபத்துல கலந்து மறைஞ்சுட்டார். அது பரம சத்தியமான வாக்கு. அதுல சொல்றார், அம்மா திரிபுர சுந்தரி ஸ்ரீ காமாட்சி, உன்னை யாரெல்லாம் வழிபடலையோ அவன் ஆத்ம துரோகிங்கிற. அம்மா லலிதாம்பிகே, உன்னை யாரெல்லாம் வழிபடாத இருக்காளோ, உன்னை யாரெல்லாம் உபாசிக்காத இருக்காளோ, உன் பெருமையானது யாருக்கெல்லாம் தெரியலையோ அவர்கள் ஆத்ம துரோகி. ஆத்ம துரோகினா தன் ஆத்மாவிற்கு தானே துரோகம் பண்ணக்கூடியவன் அர்த்தம். இந்த லோகத்துல தனக்கு யாராவது கெட்டது பண்ணிப்பாள, அடுத்தவாளுக்கு கெடுதல் பண்ணுவாளே தவிர தனக்கு ஒத்துருமே கெடுதல் பண்ண மாட்டான். ஆனா யாரெல்லாம் அம்பாளை வழிபடாத இருக்காளோ அவ அத்தனை பேரும் தனக்குத்தானே துரோகம் பண்ணிக்க கூடியவர்கள் அப்படிங்கிறார். ஏன்னா அம்பிகையை வழிபடலைன்னாக்க எந்த நன்மையுமே கிடைக்காது. அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம்ங்கிறார் பாரதியார். அந்த மாதிரி அம்பாளை வழிபடுறவாளுக்கு எல்லா சௌபாகியங்களும் தானே ஏற்படுறது. அதே கருத்தை தான் கவிராய பண்டிதரும் கூட தன்னுடைய வாராகி மாலையிலே சொல்றார். அம்பாள் எப்படி இருக்கா, ரௌத்ரபாவத்தோட இருக்காளான்னு கேட்டா, அம்பாள் கருணாமூர்த்தி வாச புதுமலர் தேனாள். இந்த புத்தம் புதுசா பூத்து இருக்கிற மலர்ல அந்த தேன் மொய்ச்சதுன்னா, அந்த தேன் நிரம்பி இருந்ததுன்னா என்ன வாசனையா இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடியவளாக வாராகி இருக்காங்கிறார். வாச புதுமலர் தேனாள். புத்தம் புதுசா மலர்ந்திருக்கக்கூடிய மலரிலே, வண்டுகள் மொய்க்காத மலரிலே நிரம்பி இருக்கிற தேன், அந்த தேன் நிரம்பி இருக்கிற மலர் எப்படி இருக்குமோ அது போல மென்மையான வடிவத்தை உடையவள் அந்த வாராகி. வாசப்புதுமலர் தேனாள் வாராகி. அப்படி அவ்வளவு கருணாமூர்த்தியாக மலர் எப்படி மலர்ந்து விகசிச்சு விளங்குறதோ அது போல கருணையோடே விளங்கக்கூடியவளாக மலர்ந்த முகத்தை உடையவளாக பக்த ஜனங்களுக்கு எப்பொழுதும் அனுகிரகத்தை செய்து கொண்டே இருக்கணும்னு உருகக்கூடியதான ஹிருதயத்தை கொண்டவளாகவே பகவதியான மகாவாராகி பிரகாசிக்கிறா. இப்படிப்பட்ட அம்பாளை போய் ஒருத்தன் வழிபடாத இருக்கான், இப்படிப்பட்ட கருணாமூர்த்தியை ஒருத்தன் வழிபடாத இருக்கான்னு சொன்னாக்க அவனுக்கு என்ன கதியானது ஏற்படும், நாசப்படுவர் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதாவது அவர்கள் இதுல இப்படி கூரமா சொல்லியிருக்கேங்கிறத நாம நினைக்கப்படாது. அம்பாளை வழிபடணுங்கிற கருத்தை ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றாருன்னு நாம் எடுத்துக்கணும். இப்படி கிரூரமா சொல்லி இருக்காளேன்னா அம்பாள் என்னையே நீ நமஸ்காரம் பண்ணலேன்னு ஒருத்தரையும் கேட்கறது கிடையாது. சதுஷ்டி கோட்டி யோகினி கனசேவிதாயை நமஹா. 64,000 கோட்டிக்கணக்கான யோகினிகள் தேவியின் பாதார விந்தத்தை நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கா. நாம வழிபட்டாலும் அவளுக்கு ஒண்ணும் இல்லை, வழிபடலைன்னாலும் அவளுக்கு ஒண்ணும் இல்லை. வழிபட்டா நமக்கு க்ஷேமம், வழிபடலைன்னா நமக்குத்தான் கஷ்டம். அந்த காரணத்தினாலே நாம தான் அம்பாளை பாதத்தை கெட்டியா பிடிச்சுக்கணுமே தவிர நம்ம இவளை சரணாகதி பண்ணுறதுனால இவளுக்கு உயர்வும் கிடையாது, நம்ம சரணாகதி பண்ணாத காரணத்தினாலே இவளுக்கு தாழ்வும் கிடையாது. உயர்வு தாழ்வு எல்லாவற்றையும் கடந்தவள் தான் பராசக்தி. ஆனாலும் அந்த அம்பிகையை வழிபடலேன்னு சொன்னாக்க நாசப்படுவர், நடுங்கப்படுவர். அவர்களுக்கு சௌபாகியமானது ஏற்படாது, அவர்களுக்கு நடுக்கமானது ஏற்படும். பயத்தினால் நடுக்கம் ஏன் ஏற்படுறது, பயத்தினால ஏற்படுறது. அம்பாள் அபயத்தை கொடுக்கக்கூடியவள், அபயாம்பிகை அப்படின்னே பேரு. அபயம் கொடுக்கக்கூடிய தேவியை சரணாகதி பண்ணலேனாக்க நடுக்கந்தானே ஏற்படும். அந்த காரணத்தினாலே நடுங்கப்படுவர். நமன் கயிற்றால் வீசப்படுவர். யமன் தன் கையிலே விளங்கக்கூடிய பாச கயிற்றினால் அவன் உயிரை கொண்டு போகக்கூடியவனாக இருக்கான். எவன் வாராகியை வழிபடவில்லையோ, வார்த்தாளியை வழிபடவில்லையோ, பக்தர்களுக்கு கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய கருணாமூர்த்தியான தேவியை வழிபடவில்லையோ, அவனுடைய உயிரை கடைசி காலத்துல பறிச்சுண்டு போறதுக்கு யமன் காத்துன்னு இருக்கார் அப்படின்னா. என்ன கடைசி காலத்தில யமதூதர்கள் வரும் பொழுது அம்பாள் என்ன பண்ணுவான்னு கேட்டாக்க, இவன் என் பக்தன், இவன் கிட்ட நீ நெருங்க கூடாதுன்னு யமதூதர்களை விரட்டி அடிப்பாளாம். அப்ப அம்பாளுடைய அபயம் இருக்கிறதுனாலே யமதூதர்கள் பயந்து ஓடி போயிடுவா. அம்பாளுடைய அபயமானது நமக்கு இல்லேன்னு சொன்னாக்க அப்போ நமக்கு ஆபத்து தானே. அந்த காரணத்தினாலே நமன் கயிற்றால் வீசப்படுவர். எவன் வாராகியை வழிபடவில்லையோ அவன் யமன் கயிற்றினாலே கட்டுப்பட்டவனாக
யமலோகத்திற்கு செல்லக்கூடியவனாக இருக்கான். வினையும் படுவர், இந்த உலகிலே எல்லா விதமான ஒரு வினைகளும் அவனுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு. வினையும் படுவர் அப்படிங்கிறான். வினையும் படுவர் அப்படின்னா கருமாக்களுக்கான பலன்களை பூர்ணமா அவ அனுபவிப்பா. அம்பாளையே சரணாகதி பண்ணணும்னு கேட்டாக்க கர்ம பலன்களை நம்ம 100% அனுபவிக்கணும்னு இருந்ததுன்னாக்க அதை 2% கர்ம வினையை குறைச்சு அம்பாள் நமக்கு கொடுக்கறா. ஆனா அவளை சரணாகதி பண்ணலேனாக்க கர்ம வினைய நம்ம பூர்ணமா அனுபவிக்கணும் இல்லையா? அம்பால சரணாகதி பண்ணினாக்க எப்பேற்பட்ட கர்மாவா இருந்தாலும் அந்த கர்மாவானது பூர்ணமா அழிஞ்சு போறதுங்கிறது சாஸ்திரம். அதனால வினையும் படுவர், தேவியை யாரு சரணாகதி செய்யவில்லையோ, வாராகியை யாரு சரணாகதி செய்யவில்லையோ அவர்கள் வினையினாலே துன்புறக்கூடியவர்களாக இருக்கா. இம்மேதினியோர் ஏஷப்படுவர், இந்த உலகிலே விளங்கக்கூடியவர்களாலே ஏஷப்படக்கூடியவர்களாகவும் இருக்காம். இழுக்கும் படுவர், இழுக்கும் படக்கூடியவராக, இழுக்கு அப்படின்னு சொன்னாக்க அடுத்தவர்களாலே தூற்றப்படக்கூடியவர்களாகவும் அவ இருக்கா. என் ஏழை நெஞ்சே, அந்த காரணத்தினாலே நெஞ்சமே அம்பால வழிபடாதவாளுடைய கதியை நீ பார்த்த இல்லையா? இந்த உலகிலே விளங்கக்கூடியவர்கள் எல்லோரும் யாரெல்லாம் ஆதிசக்தியாயும் பரபிரம்மஸ்வரூபிணியாயும் விளங்கக்கூடியதான அம்பிகையை வழிபடவில்லையோ அவர்கள் என்னென்ன கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்கதான நீ பார்த்த இல்லையா? அந்த காரணத்தினாலே வாச புதுமலர் தேனாளாக விளங்கக்கூடியதான வாச புதுமலர் தேனாளாக வாசம் மிகுந்ததான தேன் நிரம்பி விளங்கக்கூடிய மலரை போல விளங்கக்கூடியதான வாராகியை வாழ்த்தாதவர்களுக்கு என்ன கதின்னு பார்த்த இல்லையா? அந்த காரணத்தினாலே கருணை கடலாக விளங்கக்கூடிய அன்னை வாராகியின் பாதார விந்தத்தையே நீ சரணாகதி பண்ணு. அவளை சரணாகதி பண்ணினாக்க கிடைக்காதது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு கவிராய பண்டிதர் இந்த வாராகி மாலையில விசேஷமா சொல்லியிருக்க. நாமும் கூட ஆதிசக்தியையும் தனக்கு மேல வேற வஸ்து இல்லாதவளும் சச்சிதானந்த மூர்த்தியாயும் விளங்கக்கூடியதான பகவதி வார்த்தாளியின் பாதார விந்தத்தையே சரணாகதி பண்ணுவோம். இது போல ஒவ்வொரு செய்யுளுக்கும் அநேக தாத்பரியங்கள் உண்டு, அநேக அர்த்தங்கள் உண்டு. வாராகியின் கருணையோட தொடர்ந்து அந்த செய்யுட்களுடைய வைபவத்தையும் நாம சிந்தனை செய்யலாம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஸ்ரீமாத்ரே நமஹ. காமாட்சி சரணம். காமாட்சி காமாட்சி.